வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். ஒரு ஆர்வத்தில் கேமராவை எடுத்தேன். கரெக்டாக மைக்கை சொருவ மறந்துட்டுருக்கேன். மைக்கை நான் ப்ளக் பண்ணவே இல்லை, நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவு அப்படின்றது வந்து ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு மாணவன், காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்ருக்காரு. அவரோட குலதெய்வத்தை யார் சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னந்தனியாக அவரே வந்து தேடி கண்டுபிடிச்ச ஒரு கதை தான் இது. இதை கேட்ட எல்லாருமே, இந்த கதையை கேட்டால், இது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த கதையை கேட்ட எல்லாருமே ஒரு நிமிஷம் அந்த பையனோட தாட் ப்ராசஸை நினச்சி வந்து ரொம்பவே பெருமைப்பட்டிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு மகிழ்ச்சி வந்து எல்லார் முகத்துலையுமே தெரிஞ்சிருக்கு இந்த கதையை கேட்டதுக்கப்புறம். ஸோ அதனால தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, 50 வயசாகி 60 வயசாகி 70 வயசு ஆகியும் குலதெய்வத்தை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க சொசைட்டியில். குலதெய்வத்தை கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க சொசைட்டியில். ஸோ அவங்களுக்கும் இந்த பதிவு அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் வந்து உதவும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சமீபமாக இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் என்னிடம் கன்சல்டேஷனுக்காக புக் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும், கரியர் சார்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஜாதகம் புக் பண்ணியிருந்தார். அவர் கரியர் சார்ந்த சில கேள்விகள்லாம் கேட்டார். படிப்பு சரியாக வரமாட்டேங்குது, படித்து முடிச்சிட்டேன், இப்போ வந்து ஃபர்தராக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொன்னார். ஒரு 20லேருந்து 21 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். அந்த நபர் வந்து கரியர் சார்ந்த எல்லா கேள்விகளையுமே கேட்டுகிட்டே இருந்தார். அப்போ வந்து என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, சாமி கும்பிடணுமா அப்படின்ற மாதிரி. ஜென்ரலாக இந்த ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜி மைண்ட் செட்டில் எல்லோரும் கேட்குற கேள்வி தானே இது. இவர் கேட்குறதுல மட்டும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது, அதுவும் 20 வயசு பாலகன் வேறு. ஸோ அதனால் வந்து, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், உன்னோட லக்ன புள்ளி வந்து மகத்தில் இருக்குது. ஸோ அதனால் குலதெய்வம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க, கிராஸ் செக் பண்ணிக்க. குலதெய்வத்தை வழிபடலை அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார், நாங்கள் ரெகுலராக வழிபடுறோம், நாங்கள் வந்து எங்களுக்கு திருப்பதி பெருமாள் தான் என்னோடய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எப்படிப்பா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற, அப்புறம் ஏன்ப்பா இங்கே குலதெய்வ சாபம் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு நான் அவரை ஒரு கொஸ்டின் கேட்டேன். இல்லை சார், தெரியல சார், அது ஏன் அப்படி காட்டுதுன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் நாங்கள் ரெகுலராக பெருமாள் கும்பிடுவோம், திருப்பதி பெருமாளை நாங்கள் ரெகுலராக கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஏற்கனவே யூடியூப்லேயும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். திருப்பதி பெருமாளோ, பழனி ஆண்டவரோ, திருத்தணி முருகனோ, இவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பொதுஜனம் வெகுஜனத்திற்கு இவங்க குலதெய்வமாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கோயிலை கட்டின பரம்பரை, அந்த கோயிலை கட்டின ராஜா, அவங்களோட வாரிசு மைட் பி அதில் வேணால் யாருக்காவது இது குலதெய்வமாக இருக்கலாமே தவிர, இன் ஜென்ரல் எல்லாருக்கும் திருப்பதி பெருமாளோ, பழனி ஆண்டவரோ, திருத்தணி முருகனோ, இந்த மாதிரி நாட்டு கடவுளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு கடவுளர்கள் குலதெய்வமாக வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கு டேக்லைனே அவங்க பேரே நாட்டு கடவுளர்கள். ஒரு கிராம தேவதையை காமிச்சு இதுதான் என் குலதெய்வம்னு சொன்னால் கூட சரி, ஓகே, அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி பெரிய கடவுளர்கள் அவங்க வந்து குலதெய்வமாக வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து 99% கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. உடனே அவர் க்யூரியாசிட்டியில், சார் அப்போ என் குலதெய்வம் எது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். குலதெய்வத்தெல்லாம் ஜாதகத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் பெரியவங்க கிட்ட, உங்கள் வீட்டு மூத்தவர்களிடம் நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகம் எதுன்னு கேட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை சார், எங்கள் அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜு, அவங்க வந்து பெருசாக யாரோடையுமே வந்து இப்போ வந்து டச்சில் இல்லை. எங்கள் அப்பா சைடு இருக்கக்கூடிய 1-2 சொந்தங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா எங்களை கூப்பிடுவாங்க, பட் அவங்களும் வந்து பெருசாக எங்களை கலந்து கட்டிட்டு எதுவுமே செய்கிறது கிடையாது. அண்ட் அப்பாவும் இப்போ இல்லை, அப்பாவும் தவறிட்டார். ஸோ அதனால் பெரியவங்க அப்படின்னு வழி காட்டுறதுக்கு யாரும் இல்லை சார் பெருசாக. நான் பிறந்ததெல்லாம் சென்னை தான் சார் என் சொந்த ஊர், பூர்வீகம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் தெளிவாக சொன்னேன் அவருக்கு, இங்கே பாருங்கள், பூர்வீகம் அப்படின்றது உங்களோட பரம்பரை ஒரு இடத்துல வாழ்ந்துருக்கோம் இல்லையா, உங்கள் தாத்தாக்கு முன்னாடி இருந்த நபர்கள் அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் வாழ்ந்திருப்பாங்க, பர்டிகுலர் ஏரியாவில் வாழ்ந்திருப்பாங்க. அதுதான் உங்கள் பூர்வீகமாக இருக்க முடியும். நீங்கள் பிறந்த ஊர் வந்து உங்கள் சொந்த ஊரும் ஆகாது, உங்களோட பூர்வீகமும் ஆகாது. அதை நீங்கள் சொந்த ஊர்னு சொல்லக்கூடாது, பூர்வீகம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் அவர் வந்து, சரி ஓகே சார், எல்லாம் ஓகே, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது, நான் வந்து அப்போ ஃபஸ்ட்டு என் குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கிறேன், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டா. அப்படி
மறுநாள் காலையில் இப்போ நான் பேசின கன்சல்டேஷன் அப்படின்றது ஈவினிங் ஒரு ஒரு 6-7 அந்த மாதிரி அந்த டைமில் வந்து நான் அவர்கிட்ட வந்து பேசியிருந்தேன். மறுநாள் எனக்கு காலையில் ஒரு 11 மணி போல் எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒரு 2-3 இமேஜஸ் வருது. பார்த்தா ஒரு சின்ன கோவில், சாமி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வருது. நான் க்யூரியாசிட்டியில் என்னங்க சாமி ஃபோட்டோலாம் அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டிருந்தேன். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சார் ஐ ஃபவுண்ட் அவுட் மை குலதெய்வம், ஐ ஃபவுண்ட் மை குலதெய்வம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எப்படி ஒரே நாளில் அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான்? நேற்று ஈவினிங் தான் இவன்ட்ட பேசணும், மறுநாள் காலையில் இப்போது மதியம் கூட ஆகலை 11 மணிக்குள்ளே ஃபோட்டோவே அனுப்பிச்சிட்டான். ஐ ஃபவுண்ட் மை குலதெய்வம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோட்டோவே அனுப்பிச்சிட்டான். நான் க்யூரியாசிட்டியில் எப்படிப்பா இது உன் குலதெய்வம்னு சொல்கிற, அவ்வளோ கிளாரிட்டியாக சொல்கிறியே, யார் சொன்னா உனக்கு அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்ன டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷனாக எனக்கு பட்டுச்சு. இந்த பையனோட பூர்வீகம், அதாவது இவங்க தாத்தா அதுக்கும் முன்னாடி இருந்த நபர்கள் வாழ்ந்த ஊர் அப்படின்றது இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த சென்னை அங்கேருந்து அது வந்து ஒரு ஒரு 400 கிலோமீட்டர் அரௌண்டு அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேனியோ இல்லை ஒரு கோயம்புத்தூரோ அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எக்ஸாக்டாக பேர் மறந்துடுச்சு, எந்த ஊர் அப்படின்றது எனக்கு மறந்துடுச்சு. பட் ஆனால் ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இந்த பையன் நைட்டோட நைட்டாக பஸ்ஸை பிடிச்சி அந்த ஊருக்கு போய் ரீச் ஆகிட்டா. அப்படி மறுநாள் காலையில் போய் சேர்ந்துட்டா. அப்படி விடியற் காலையில் போல் போய் சேர்ந்துட்டார் போல். காலையிலே அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தேட ஆரம்பிச்சிட்ருக்காரு. அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் பாருங்கள். எப்படி நீங்கள் கனெக்ஷனே இல்லாத ஒரு ஊரில் நீங்கள் அங்கே வாழவே இல்லை, நீங்கள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் சென்னையில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, எப்படி அங்கே போய் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் வந்து 1 by 1 என்னென்ன மெத்தட்ஸ் அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு அவங்களோட கம்யூனிட்டி, அவங்களோட ஜாதி, அவங்களோட சமூகத்தின் பெயரை அடிப்படையாக கொண்டு அவங்க சமூகம் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு போய் தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் சில பத்திரிகை வரும், ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எனக்கு அழைப்பு வரும் எங்கள் அப்பா வீட்டு சைடில் இருந்துன்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி. அந்த மாதிரி வரக்கூடிய அழைப்புதழ்களில் அந்த பின்கோடு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்மளோட கம்யூனிட்டிலாம் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன் ஜென்ரல் இப்போல்லாம் நம்ம வந்து ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்கலனாலும் நிறைய இடங்களில் நம்மளோட கம்யூனிட்டி சார்ந்த நபர்களோடு நம்ம வாழ்கிறோம். இன்னுமே என் கம்யூனிட்டி சார்ந்த நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் இருக்காங்க. அது காஞ்சிபுரமாக இருக்கட்டும், இல்லை சென்னையாக இருக்கட்டும், திருவள்ளூராக இருக்கட்டும். என் கம்யூனிட்டி ஆட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸில் அங்கங்கே ஒரு 10 பேர் சேர்ந்தா மாதிரி, 10 ஃபேமிலி சேர்ந்தா மாதிரி, ஒரு 25 ஃபேமிலி சேர்ந்தா மாதிரி நிறைய இடங்களில் இருக்காங்க இன்னுமே. எனக்கு அது தெரியும். இவர் வந்து அந்த மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி ஆட்கள் எங்கே இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி முதல்ல அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு தன்னோட தாத்தாவோட பெயரை சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கோத்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட தமிழ் சமூகத்தில் இன்னமும் வந்து நீ என்ன கோத்திரம், உன் கோத்திரத்தை சொல்லு, உன் குலத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஜாதி எப்படி ஒரு டேக்லைனோ அந்த மாதிரி கோத்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கோத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே ஹிந்து, எல்லாருமே முதலியார், இல்லை எல்லாருமே கவுண்டரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே அதுக்குள்ளே சில கோத்திரங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த கோத்திரத்தின் பெயரை அடிப்படையாக வைத்து இந்த கோத்திரம் கொண்ட குடும்பம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கோத்திரம் கொண்ட குடும்பத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இன்னார் இந்த கோத்திரத்தில் இந்த ஏரியாவில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க, எனக்கு அவரோட குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து அடுத்து அவங்க வந்து ஒரு கோயில் தர்மகர்த்தா பூசாரி மாதிரி ஒரு நபர் இருக்கார், வயசான ஒரு நபர். அவங்கக்கிட்ட வந்து இவரை வந்து அனுப்பி இந்த மாதிரி இன்னார் பேரன் நான், இன்னார் இங்கே வாழ்ந்துருக்குறாங்க, அவங்க வழிபட்ட குலதெய்வ கோயில் எதுன்னு எனக்கு தெரியணும், அவங்க வழிபட்ட குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவர் 2-3 ஐயரோட கான்டாக்டை கொடுத்து, பூசாரிகளோட கான்டாக்டை கொடுத்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தேட சொல்லி அதன் பிறகு அதில் ஒரு பூசாரிக்கு இவங்க தாத்தா பேரும் தெரிஞ்சிருக்கு, இவரோட தந்தை பேரும் தெரிஞ்சிருக்கு, அவர் இறந்த தகவலும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா இறந்துட்டார் இல்லையா, அந்த பையனோட அப்பா இல்லை இப்போது. ஸோ அந்த தகவலுமே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் உங்கள் குலதெய்வம், தலைமுறையாக இங்கே தான் குலதெய்வம்னு வந்து அவங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க. நானே வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த பூஜை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நானே வந்து பண்ணியிருக்கேன், அபிஷேகம் பண்ணியிருக்கேன் உங்கள் சாமிக்கெலாம். ஸோ இதுதான் அவங்க குலதெய்வம்னு சொல்லி அந்த குலதெய்வத்தோட அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்து அங்கே அனுப்பி வச்சுருக்காரு.
இது கேட்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 20 வயசு பையன், அவனுக்கு வந்து சாமின்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கிரேவிட்டி இருக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு வந்து அது நம்ம காதில் விழும்போது யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தவறிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையோட கிரேவிட்டி இருக்குல்ல, அதனோட பவர் அது வந்து நமக்கு அப்போ தான் புரியும். இந்த மாதிரி இந்த குலதெய்வத்துக்கு உண்டான அந்த வார்த்தைக்கான கிரேவிட்டி இந்த பையனுக்கு தெரியுதா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவனுக்கு இருந்த வெறி பாருங்கள். ஒரே நாள் நைட்டில் ஒரு 400 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் ட்ராவல் பண்ணி அழகாக அவனோட புத்தியை பயன்படுத்தி ஈஸியாக குலதெய்வத்தை வந்து ஒரே நாளில், ஒரு நாளில் கூட நம்ம சொல்ல முடியாது, ஒரு நைட்டில் அவர் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா இன்றைக்கும் 50 வயசாகி 60 வயசாகி 70 வயசாகி பேரம்பேத்தி இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்கேன். என் குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியல, நான் இன்னும் தேடுறேன்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை நான் சர்வசாதாரணமாக பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது வெறும்னே அவனோட குலம் கோத்திரம், அவனோட பெயர், அவங்க தாத்தா பெயரை மட்டும் வச்சு ஈஸியாக வந்து ஒருத்தனால் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, குலதெய்வத்தை துளைத்து விட்டு தேடக்கூடிய உங்களாலையும் அது முடியும். ஜஸ்ட் நமக்கு அதுக்கு வழி தெரியல. அது எப்படி தேடுறது அப்படின்றதுக்கு உண்டான கிளாரிட்டி நம்மக்கிட்ட இல்லை, அவ்வளோதானே தவிர நம்மளால் முடியாமல் கிடையாது. ஸோ இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஃபைண்ட் குலதெய்வம், ஆர் இட்ஸ் நெவர் டூ லேட் டு சர்ச் குலதெய்வம். உடனே தேடுங்க. அதனால் நீங்கள் அடைய போகும் பெயர், பொருள் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசு. இன்ஃபேக்ட் அந்த பையன் தன்னோட குலதெய்வத்தை தேடுறதுக்கு யூஸ் பண்ண சில வழிமுறைகள் கூட உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.